ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்காகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு மேல் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி 6 மணி நேரம் ஊற வச்சது அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி பானிபூரியோடைய அந்த பூரி பொரிக்கிறதுக்கான சிப்ஸ் கிடைக்கும். இது ஒரு பேக்கெட் 25 ரூபா தான். எப்போவுமே பூரி பொரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூரியை போட்டு பொரித்து பார்க்கணும். அப்போ தான் எண்ணெயோட சூடு நமக்கு கரெக்டாக தெரியும். ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூரியை சேர்த்துட்டு பொரிச்சிக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே உங்களுக்கு சீக்கிரமாக கருகிடும், பஃப்னு வராது. லோ ஃப்ளேமில் இருந்தாலும் பஃப்னு வராது. அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி கை விடாமல் திருப்பி திருப்பி விட்டோம்னா எல்லா பக்கமும் பூரி நல்லா ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா உப்பி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வெள்ளையாகவும் எடுத்தோம்னா சவுக் சவுக்குன்னு இருக்கும். அதனால் லைட்டாக கோல்டன் கலர் ஆனதும் இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். மைதா ரவையெல்லாம் கலந்து பூரி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதுனா உங்களுக்கு சட்டுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பூரியும் பொரித்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு பூரியை நம்ம உடச்சி பார்க்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ பொறுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பானி ஊற்றும் போது பூரி ஊறாமல் நல்லாயிருக்கும். இப்போ பானி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 4 டேட்ஸை கொட்டை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், உப்பு 3/4 ஸ்பூன், வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி அளவு, அதே அளவு மல்லித்தலையும் 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் முதல்ல சேர்க்காமல் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் அரைச்சதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிக்கலாம். இதில் திப்பி அதிகமாக இருக்கிறதால ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நம்ம கலந்து விட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்ட்ரெயின் ஆகிடும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். பூரிக்குள்ளே வைக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக மசிச்சுக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணிக்கு பதிலாக கருப்பு சுண்டலோ முளைக்கட்டின பச்சை பயிறு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வறுத்தரைச்ச சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தலை கொஞ்சமாக பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் குறைவாக இருந்ததுன்னா நம்ம இதில் மிளகாய் பொடியோ உப்போ சேர்த்து கலந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக காரா பூந்தியை பானியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூரியை போல் பெருவிரல் வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பானிபூரி ரெசிப்பியில் நம்ம ஸ்வீட் சட்னி சேர்க்கலை. அதுக்கு பதிலாக டேட்ஸு வெல்லம் எல்லாமே இந்த பானி தண்ணியிலே சேர்த்துருக்கிறதால உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ பானி நம்ம எப்போவுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பூரியில் சேர்த்துக்கலாம். இந்த பானிபூரியை நம்ம குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.